பிரின்சிபல் ரூமில் பேசிட்டு காவேரியோட அம்மா வெளியே வரும்போது காவேரி பார்த்துருவா. காவேரி உடனே கேட்பா, "இங்கேருந்து என்னம்மா வர நீ? எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை உனக்கு தயிர் கொடுத்து விட மறந்துட்டேன். அதுக்காக தயிர் கொண்டு வந்தேன்" அப்படின்பா. "தயிரை கொண்டுட்டு வர்றதுக்கும் பிரின்சிபல் ரூமில் இருந்து வர்றதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னா நீ தயிர் கொடுக்க என்கிட்ட தானே நேரடியாக வந்திருக்கணும்" அப்படின்பா. "இல்லை நான் வந்து சும்மா அவங்கள பார்த்தேன் எதார்த்தமா, அதனால பேசிட்டு வந்தேன். இந்தா அதுக்குள்ளே நீ வந்துட்ட. நீ வந்து இந்த தயிரை வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கொடுப்பா. அதுக்கப்புறம் உள்ள சாவியும் ஃபோனும் இருக்குது எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோடனே இவ அப்படி ஒரு மாதிரி பார்ப்பா. அதை வாங்கிட்டு சார் தான் அது பாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமில் போய் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குன்ட்டு அவங்க மேடத்திட்ட கொடுப்பா. அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே அவள் கிளம்ப போவா காவேரி. அப்போ காவேரிட்ட சொல்லுவாங்க, "ஒரு நிமிஷம் காவேரி, இனிமேல் வந்து தாய் இல்லாத பிள்ளைக்கிட்ட நீ அம்முக்கிட்ட நீ பாசமாக இரு. அது தப்பே கிடையாது. நீ வந்து இனிமேல் என்னனாலும் ஸ்பெஷல் கேர் எடுத்து அந்த குழந்தைய பார்த்துக்கோ" அப்படின்னு சொன்ன உடனே இவள் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பா. ஸ்கூல் விட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து காவேரியும் அம்முவும் பேசிக்கிட்டே வருவாங்க. அம்முக்கிட்ட காவேரி கேட்பா, "என்ன எல்லாம் நல்லபடியாக கிளாஸில் இருந்தியா? அதுக்கப்புறம் நல்லா சமத்தா சாப்பிட்டியா?" அப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்கும்போது, அங்கேருந்து விஜய் பாப்பா, "என்ன 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வரீங்க? காலையில தானே பிரின்சிபல் திட்டுனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே இப்போ பேசிட்டு வரீங்க" அப்படிங்கும்போது, அவள் சொல்லுவா, "என்ன தெரியல. காலையில அப்படி தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் சாயங்காலம் வந்து நார்மலா ஆயிட்டாங்க. நல்லா ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கே ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மு உடனே சொல்லுவா, "மிஸ் நாங்க இன்னைக்கு வந்து நாங்க ஷாப்பிங் போறோம். எனக்கு எங்க அப்பா டாய்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி தர போறாங்க. நீங்களும் என் கூட வாரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அம்மு எனக்கு வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்." அப்படிங்கும்போது இவ சொல்லுவா, "விஜய் நாங்க எப்படியும் சாயங்காலம் இப்போ போறோமா, போயிட்டு வரதுக்கு நைட் ஆயிரும். நீங்களும் வரணும்னா வாங்களேன் எங்க கூட. நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க." அப்படிங்கும்போது, "இல்ல நாங்க வரல. நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ காவேரி சொல்லிருவா. அதுக்கப்புறம் சரி பாய் மிஸ்க்கு சொல்லிருன்னு சொன்னோனே குழந்தை பாய் சொல்லிருவா. அதுக்கப்புறம் கிளம்பி போன உடனே இவ நினைப்பா, "என்ன வரதுக்கு எப்படி நைட் ஆயிருமாமே, அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவ நேரா அவங்க விஜய் வீட்டுக்கு போயிருவா. விஜய் வீட்டுக்கு போகும்போது அவங்க தாத்தா அங்கே உட்காந்துருப்பாரு. என்ன இவ வந்திருக்காளேன்ட்டு அவர் ஷாக்காகி பார்த்துட்டு வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேலை செய்கிற அம்மா செல்வி வந்து காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா. தாத்தா வந்து கேட்பாரு, "ஏம்மா விஜய் வீட்ல இல்லையேம்மா?" அப்படிங்கும்போது, "இல்ல நான் விஜய பார்க்க வரல. நான் வந்து உங்கள தான் பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னைய பார்க்கவா?" அப்படின்னோனே, "ஆமா. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா?" "என்னடா இப்படி உரிமை எடுத்து பழகுறேனே" அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்கன்னோனே, "நான் ஏம்மா அப்படி தப்பா நினைக்க போறேன் சொல்லு." அப்படிங்கும்போது, "இல்ல விஜய் சாருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆயிட்டு. ஏன் நீங்க வந்து ஒரு 2வது கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவ தாத்தா சொல்லுவாரு, "அவன் ஒய்ஃப் இறந்தாலும், அவன் மனசளவுல இன்னும் அவன் ஒய்ஃப் உயிரோட இருக்கிற மாரி தானே நெனச்சிருக்கான்." அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு மகாநதி சீரியல் வந்து முடிஞ்சது.